இந்த விஷயம் தெரியாமலா இத்தனை வருஷம் நம்ம இருந்துட்டோன்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குரிய வந்தது. அண்ட் இது நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மாடி தோட்டத்திலே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏன் விவசாயிகள் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தேடுதலில் நிறையா கிராமங்களில் போயிட்டு விவசாயம் பண்ணுற எல்லாரையும் பார்த்தோம். என்ன பிரச்சனை, என்ன சவால் உங்களுக்கு அப்படின்னு கேட்டப்போ, நான் பட்ட கஷ்டம் போதும், என் அடுத்த ஜென்ரேஷன் விவசாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். பட் அதில் என்ன சிக்கல் அப்படின்னு ஒருத்தரையாக பேசினப்போ எனக்கு பெரிய நம்பிக்கையே இயற்கையாக விவசாயம் செய்யக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அந்த விவசாயிகள் எல்லாமே தற்சார்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. நம்ம காலத்துக்கு ஏற்ப பயிர்கள் போடணும், ஒரு நிலத்தில் ஒரே ஒரு நெல்லை மட்டும் போடக்கூடாது, பல தானியங்கள் போடணும், அங்கே ஆடு இருக்கணும் மாடு இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஒரு இன்ஜினியரிங் படித்த பொண்ணுக்கு இது எல்லாமே சாதாரண இந்த விஷயம் கூட தெரியாமல் நம்மளாம் வாழ்ந்துட்டோமேன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா சிட்டி லைஃப்பில் நம்ம யாருமே தொடர்பு இயற்கைக்கும் சரி நல்ல உணவுக்கும் சரி தொடர்பே இல்லை, ரொம்ப டிஸ்கனெக்டடாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா கவுன்னு புக்கில் படிச்சிருப்பாங்க, பட் உண்மையிலேயே ப்ராசஸ் பண்ண தெரியாது. இட்லியில் அரிசி இருக்குன்னா தெரியாது, எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பேக்கெட் வாங்கினா கிடச்சிரும் அப்படின்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் நானும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு விவசாயம் பண்ண போகிறோன்னு வீட்டுக்கு கால் பண்ணப்போ மதுரையில் அதான் கேட்டாங்க, விவசாயமா, உங்களுக்குலாம் காலையில் எந்திரிக்க கூட தெரியாது, 6 மணிக்கு சூரியனை பார்த்துருக்கீங்களா, நல்லா வேர்க்குமே, வேலை செய்வீங்களா, இதுக்கெலாம் உண்மையிலேயே பொறுமை வேணும், உங்களுக்கு அது இருக்கா அப்படின்னு சுற்றி இருந்த எல்லாருமே வந்து ஐயோ இது வேலைக்காகாது அப்படின்னு மட்டுமே தான் சொன்னாங்க. இன்னும் சிலர் வந்து ஒருத்தர் வேலைக்கு போங்க, ஒருத்தவங்க விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சீரியஸாக நான் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ சப்போர்ட் பண்ணவங்கள விட எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி. சமையலுக்கு கொடுக்குறதே இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு தான் எடுக்கிறோம். இன்னும் சீடுக்குன்னா இதை கொண்ட நிழல்ல ஒரு 3 மாசம் போட்டுருவோம். இந்த ரெட்டிஷ் வந்து கிரீனிஷாக மாறும், அப்போதான் சீடு குவாலிட்டி.